வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ராக்கில் பாவாடை பகுதியை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே 8 பேனல் போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அதை லைனிங்லேயும் அதே மாடலில் 8 பேனல் போட்டே கட் பண்ணிட்டேன். நான் அம்பர்லா மாடல் போடலை, நல்லா விரிவாக வேணுங்கிறதுக்காக இந்த மாடல்லையே போட்டேன். 8 பேனல் எடுத்து அது பாவாடை பகுதி மாதிரியே போட்டாச்சு. இப்போ தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கணும். வெளிப்பக்கத்தையும் மேலே இடுப்புலேருந்து கீழே நம்ம கட் பண்ணியிருப்போம்ல பாட்டத்தில், அது வரைக்கும் 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி லைனிங்லையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதை தனியாக ஜாயின் பண்ணணும், அதை தனியாக ஜாயின் பண்ணணும். மெயின் கிளாத்தில் 2 பேனலோட சைடை வெளிப்பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் போடணும். மேலே இடுப்பில் இருந்து கீழே நம்ம பாட்டத்தில் கட் பண்ணியிருப்போம்ல, அந்த பார்டருக்கு மேலே 4 இன்ச்சு வரைக்கும் அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். அந்த கீழே நம்ம கட்டிங் இடம் வர்றம்போது அந்த கட்டிங்கை விட்டு 1 இன்ச்சு ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு கீழே இறக்கி ஷார்ப்பாக டாட் பிடிப்போம் பாருங்கள், அது மாதிரி கிராஸாக கொண்டு வந்து முடிச்சுக்கிடணும். நல்லா எண்டெலாம் பிரியாதபடி லிஃப்டரை தூக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இன்னொரு பேனலையும் வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு, ஏற்கனவே 1/2 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருந்தோம், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பேனலையும் அடுத்து கண்ணியும் ஜாயின் பண்ணிவிட்டு ரோலாக கொண்டு வந்துடணும். பாவடையை எந்தையுமே கேப் விடாமல், சைட்லாம் கேப் விடாமல் ரோலாக எல்லா பார்ட்டையுமே ஜாயின் பண்ணி டபுள் தையல் போட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிடணும் தனியாக. இப்போ இது தனியாக ஓவர்லாக் போட்டு 8 பேனலையும் சேர்த்தாச்சு. இனிமேல் இந்த இதையும் தனியாக சேர்த்துருக்கோம். இது 8ஐயும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, 4 தனித்தனி பீஸாக 2 பார்ட்டாக தைச்சிக்கிடணும். இப்போ இடுப்பை அளந்து பார்த்தோம்னா நமக்கு 20 இன்ச்சு வரும், தேவை 18 தான். அந்த 2 இன்ச்சை குறைக்கிறதுக்கு சைடில் டாட் பிடிச்சிக்கணும். இனிமேல் லைனிங்கோட ஒரு பகுதியை மட்டும், ஒரு பார்ட்டை மட்டும் மெயின் கிளாத்தோட உள்பக்கமும் லைனிங் கிளாத்தோட உள்பக்கமும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சு சைடில், அதாவது 2 பாவாடை பகுதியில் கவுனில் சைடு வரும் பார்த்திங்களா பாவாடையில், அந்த பக்கத்தில் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். நடுவில் உள்ள பகுதியில் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி தைக்கும்போது அடியில் துணி பிடிச்சிடாதபடி பார்த்து மெதுவாக தைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாயிண்ட் ஆகாமல் வச்சுருக்கிற லைனிங்கோட வெளிப்பக்கத்தை இப்போ நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அது மேலே வச்சு, அதாவது லைனிங் கிளாத்தோட வெளிப்பக்கமும் 2 லைனிங் கிளாத்தோட வெளிப்பக்கமும் ஒன்றா சேர மாதிரி வச்சு ஏற்கனவே ஸ்டிச் பண்ண தையல் மேலேயே ஸ்டிச் பண்ணணும். இது நம்ம நல்லா பழக்கமாயிட்டால் அந்த தைச்ச தையலையும் இதையும் சேர்த்தே தைச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை தனித்தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் ஒரு சைடு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. ஆப்போசிட் சைடையும் எடுத்து அதுலேயும் லைனிங்கோட உள்பக்கமும் மெயின் கிளாத்தோட உள்பக்கத்தோட சைடையும் ஒன்றா வச்சு, அதாவது ஆப்போசிட் சைடில் வர்ற ஃப்ராக்கோட சைடு பகுதியில் தைக்கிறோம். இப்படி 8 பேனல் போட்டு கட் பண்ணி தைச்சா இதுலேயும் ஸ்டிச் வரும், அதுலேயும் ஸ்டிச் வரும்னு நினைப்பீங்க. ஸ்டிச்சிங் ரேட் அதிகமாகும். அம்பர்லா மாடலில் போடுறதுக்கு இந்த துணியில் ஜாயிண்ட் அதிகமாக வர்ற மாதிரி இருந்துச்சு. அம்பர்லா மாடல் கட் பண்ணுறதுக்கு அந்த உயரம்லாம் காணலாம். அவங்க ஃபுல்லாக கீழே வரைக்கும் வேணும்னால நான் பேனல் மாடல்லே போட்டேன். இன்னும் ஒரு சைடு ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு லைனிங் கிளாத்து தனியாக இருக்குது, அதையும் உல்ட்டாவாக திருப்பிக்கிடணும். இப்படி தான் ஜாயின் பண்ணுவோம். அப்படி தைக்காமல் அப்படி உல்ட்டாவாக அப்படி பரட்டிக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல ஜென்ஸ் ஷர்ட்டில், அதே மாதிரி உல்ட்டாவாக திருப்பி இப்படி தைச்சோம்னா பிசுறு நமக்கு 2, அதாவது வெளிப்பக்கம் தெரியாது. ஓவர்லாக் போட வேண்டியதில்லை. 2வது பிரிகிற துணியாக இருந்தால் அதனோட பிசுறு வெளியே பிரிஞ்சுக்கிட்டே வர்றாது. உள்ளே பிசுறு போகிறனால சேஃபாக இருக்கும் துணியோட
ஃப்ராக்கோட சைடு வந்து நீட்டாக இருக்கும். உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கவுன் பார்க்க ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நான் 2 சைடையும், அதாவது 2 லைனிங் துணியும் தனித்தனியாக வச்சு தைச்சனால ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நம்ம அந்த 3 துணியும் சேர்த்து வச்சு தைச்சோம்னா 2 தையல் தான் சைட்லலாம் போடணும். இப்போ போட்டு எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கிடணும். அந்த இடுப்புக்கிட்ட போட்டால் தான் நமக்கு மேலே பாடியோட இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கீழே இப்போ பாட்டத்தில் வந்து துணியை வந்து ஈக்குவலாக கட் பண்ணி விடணும். இப்படி தைச்சோம்னா தான் துணி கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான் மேலே இடுப்பு பகுதியில் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போடுறேன். இப்படி போட்டால் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், பாடியோடு சேர்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா கீழே பாட்டத்தை இதான் உள்பக்கம் பாருங்கள், எந்த பிசுறும் தெரியலை, சைட்லேயும் தெரியலை, நடுவுலையும் பாவடைக்கு நடுவுலையும் தெரியலை, ஃப்ராக்குக்கு நடுவில் எல்லா பிசுறும் 2 துணிக்கு இடையில போயிடுச்சு. கீழே லைனிங்கோட பாட்டத்தை ஈக்குவலாக கட் பண்ணி 2 மடித்து தைச்சிடணும். இதனுடைய பாடி பார்ட் ஜாயின் பண்ணி ஃப்ராக் கம்ப்ளீட் ஆகிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.